முன்னொரு காலத்தில் சோமநாதன் என்ற ஒரு வயதான சிற்பி வாழ்ந்து வந்தார். அவர் செதுக்கும் சிலைகள் பார்ப்பதற்கு உயிர் உள்ளது போலவே இருக்கும். அவருக்கு அர்ஜுன் என்ற ஒரு மகன் இருந்தான். தந்தையைப் போலவே அர்ஜுனும் சிற்பக்கலையில் ஆர்வம் காட்டினான். அர்ஜுன் ஒவ்வொரு சிலையையும் செதுக்கி முடித்ததும் தனது தந்தையிடம் காட்டி அபிப்பிராயம் கேட்பான். தந்தை அந்த சிலையை பார்த்துவிட்டு, நன்றாக இருக்கிறது, ஆனால் சிலையின் கண்களில் இன்னும் கொஞ்சம் உயிர் வரலாம், அல்லது உடையின் மடிப்புகள் இன்னும் மென்மையாக இருக்கலாம் என்று ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பார். அர்ஜுன் சளைக்காமல் தந்தை சொன்ன குறைகளை திருத்தி அடுத்த சிலையை செதுக்குவான். இப்படியே சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அர்ஜுன் செதுக்கிய சிலை மிகவும் பிரமாதமாக இருந்தது. ஊரே திரண்டு வந்து அந்த சிலையை வியந்து பார்த்தது. அர்ஜுன் பெருமையுடன் தன் தந்தையிடம் அந்த சிலையை காட்டினான். தந்தை வழக்கம் போல, நல்லது மகனே, ஆனால் இடது கையின் விரல்கள் இன்னும் கொஞ்சம் என்று சொல்லத் தொடங்கினார். அர்ஜுன் ஆத்திரமடைந்தான். தந்தையே, ஊரே பாராட்டும் போது நீங்கள் மட்டும் எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்போது வயதாகிவிட்டது, அதனால் என் திறமை உங்களுக்கு புரியவில்லை. இனி நான் உங்களிடம் கருத்து கேட்கப் போவதில்லை என்று கர்வத்துடன் கூறிவிட்டு வெளியேறினான். அன்று முதல் அர்ஜுன் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் சிலைகளை செய்தான். ஆரம்பத்தில் விற்பனை நன்றாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் சிலைகளின் தரம் குறையத் தொடங்கியது. மக்கள் அவன் சிலைகளை வாங்குவதை நிறுத்தினார்கள். அவன் கலை ஆர்வம் குறைந்து சிலைகள் உயிரற்ற கற்கள் போல தெரிந்தன. மனமுடைந்த அர்ஜுன் மீண்டும் தன் தந்தையிடம் சென்றான். அப்பா, நான் செதுக்கும் சிலைகள் இப்போது பழைய ஈர்ப்பு இல்லையே என்று வருத்தத்துடன் கேட்டான். தந்தை அன்புடன் சொன்னார். மகனே, உனது திறமை குறையவில்லை, ஆனால் உன் திருப்தி உன் வளர்ச்சியை தடுத்துவிட்டது. நான் உன் சிலைகளில் குறை சொன்னபோது நீ இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற தேடலோடு உழைத்தாய். எப்போது நான் மிகச் சிறந்தவன், எனக்கு குறையே இல்லை என்று நீ நினைத்தாயோ, அன்றே உன் கலை வளருவதை நிறுத்திவிட்டது. தந்தை மேலும் தொடர்ந்தார். நானும் உன்னைப் போலவே என் தந்தையிடம் பாடம் கற்றவன். ஒரு கட்டத்தில் நான் அவரிடம் கோபித்துக் கொண்டபோது அவரும் எனக்கு இதையே சொன்னார். ஒரு கலைஞன் தன் வேலையில் குறைகளை காண மறுக்கும்போது அவன் கலை அழிந்துவிடும். அர்ஜுன் தன் தவறை உணர்ந்தான். அன்றிலிருந்து அவன் மீண்டும் ஒரு மாணவனாக மாறி நுணுக்கங்களை கற்கத் தொடங்கினான். குறைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்ளும் பண்பே நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்.